வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோவ் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பன்னீர் ரெசிபி தான். பன்னீர் புர்ஜி தான். பன்னீரில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெஜிடேரியனுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது ரெண்டும் நல்லா பொரியணும். 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பன்னீர் இதில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும்போது எது வெங்காயம் எது பன்னீர்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது கூடவே நான் 400 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கையில் பிசைஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை நல்லா துருவி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக இருக்கணும் பன்னீர். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது ஃபுல்லாகவே பன்னீர் கிடைக்கும். உங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்னா பார்த்திங்கன்னா பன்னீர் தான். எல்லா விதமான பன்னீர் ரெசிபீஸ்க்குமே ஒரு தனி டேஸ்ட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ சேர்த்த மசாலாலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாம். இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வெஜிடேரியனுக்கு ப்ரோட்டீன் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ஒரு நல்ல ஆப்ஷன். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி தூவி நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். பன்னீர் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை நைட் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஒரு 2 நாள் போல் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பாலாடை இது ஒரு நல்ல 1 டேபிள் ஸ்பூன் போல் இதை சேர்த்துட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சுட சுட சப்பாத்தியோட பன்னீர் புர்ஜி சர்வ் பண்ணுறேன். நல்ல சுட சுட சப்பாத்திக்கு நல்ல சூடான ஒரு பன்னீர் புர்ஜி வச்சு சாப்பிட்டீங்க டேஸ்ட் அப்படி இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.